பட்டப்பகலில் அடுக்குமாடி குடியிருப்பில் நிகழ்ந்த செயின் பறிப்பு சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அருகே வானகரம் பகுதியில் உள்ள வீடொன்றின் கதவை தட்டி பெண்ணின் களத்திலிருந்த தங்க செயினை பறித்துவிட்டு தப்பியோடிய நபர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. அந்த வீடியோவில் சந்தேக நபர் முதலில் குடியிருப்புக்குள் நுழைந்து வீட்டின் காலிங் பெல்லை அழுத்துகிறார். கதவு திறக்கப்பட்டவுடன் அங்கிருந்த பெண்ணுடன் சில நொடிகள் பேசிக் கொண்டிருந்த பின்னர் அவரை தாக்கிவிட்டு வீட்டுக்குள்ளே நுழைந்து அந்த பெண்ணின் கழுத்தில் இருந்த செயினை பறித்துவிட்டு தப்பிச் செல்கிறார். இந்த வீடியோவை பார்த்த குடியிருப்பில் வசிப்போர் மட்டுமல்லாமல் சமூக வலைதள பயனாளர்கள் பலரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இந்த சம்பவத்துக்கு பிறகு பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லப்பட்டுள்ளது. இந்த செயின் பறிப்பு சம்பவம் குறித்து போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அவர்கள் உடனடியாக விசாரணைகளை ஆரம்பித்து குற்றத்தில் ஈடுபட்ட சதீஷ் என்ற இளைஞரை கைது செய்துள்ளனர். கடந்த வாரம் சென்னையில் 7 இடங்களில் அதிகாலை நேரத்தில் நடந்த செயின் பறிப்பு சம்பவங்களும் மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருந்தது. வடமாநில கொள்ளையர்கள் விமானம் மூலம் வந்து செயின் கொள்ளையில் ஈடுபட்ட பின்னர் மீண்டும் தப்பிச் செல்ல முயன்ற போது விமான நிலையத்திலே போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தனர். இதேபோல் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அடிக்கடி நடக்கும் செயின் பறிப்பு மற்றும் கொள்ளை சம்பவங்கள் மக்களிடையே பயத்தை ஏற்படுத்தி வரும் நிலையில் தற்போது பட்டப்பகலில் வீட்டின் கதவை தட்டி கொள்ளையிட முயன்ற இந்த சம்பவம் மக்களிடையே மேலும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தி ஆக் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் கவிகரன்.